வேற ஒரு நாட்டினுடைய அதிபர், நான் ஒரு இந்தியன், என் உடம்புல ஓடுறது இந்திய ரத்தம் தான், எங்கள் நாட்டில் பேசப்படுற மொழி கூட சம்ஸ்கிருதம் தான், இந்த நாட்டில் இருக்கிற பெரும்பாலானவர்களுடைய பெயர் சம்ஸ்கிருதத்தில் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அவர் தான் இந்த உலகத்திலேயே அதிகப்படியான முஸ்லீம்கள் வாழக்கூடிய நாடான இந்தோனேஷியாவினுடைய அதிபர் பிரபோவோ சுபியான்டோ. இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு உலகம் முழுக்க பேசப்படுது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய பிரதமரனுடைய திட்டங்களை தான் நான் காப்பி அடிச்சு இந்தோனேஷியாவில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் அதிபராகிறதுக்கு முன்னாடியே இந்திய பிரதமரனுடைய பாலிசியை பற்றி படிச்சிருக்கேன். இப்போ அதை இந்தோனேஷியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதனால் எனக்கு காப்பிரைட்ஸ் வராதுன்னு நான் நம்புதேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இந்தியாவுடைய பிரதமரும் இந்தோனேஷியாவுடைய அதிபரும் ரொம்ப நட்புறவோட இந்த பயணத்தில் அவங்களுடைய உறவை காமிச்சுக்கிட்டாங்க. இந்தியாவுடைய பிரதமருக்கு எல்லா நாடுகளும் கொடுக்குற மாதிரியே இந்தோனேஷியாவினுடைய உயரிய விருதை இந்தோனேஷியா இந்தியாவினுடைய பிரதமருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இந்தோனேஷியாவினுடைய விசிட் இந்திய பிரதமரை பொறுத்தளவுக்கு ரொம்ப வெற்றிகரமாகவே இருந்துச்சு. 10ஆம் நூற்றாண்டில் இந்து கடவுள்களான சிவா, விஷ்ணு, பிரம்மாவுக்கு கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய கோவில் பரம்பனா இந்தோனேஷியாவில் இருக்கு. சவுத் ஏஷியாவிலே ஒரு மிகப்பெரிய கோவில் அது. அந்த கோவிலை 10 வருஷத்துக்கு புனரமைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை இந்தியாவும் இந்தோனேஷியாவும் சேர்ந்து தொடங்கியிருக்காங்க. இந்த கோயிலை பொறுத்த அளவுக்கு இது பிரம்மருக்கு முழுக்க முழுக்க அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோவில் அப்படின்ற மாதிரி வரலாறு சொல்லுது. அந்த கோயிலில் நடத்தின ஆய்வுகள்லையும் அதுதான் தெரிய வந்திருக்கு. இந்தோனேஷியாவை பொறுத்தளவுக்கு பல இந்து மன்னர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. பல கோவில்கள் அங்கே இருக்குது. இந்தோனேஷியாவில் இன்னும் பலர் சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணுறதாகவும் அங்கே இருந்து வரக்கூடிய தகவல்கள் நமக்கு தெரியுது. இதனால தான் இந்தியாவை விட மிகப்பெரிய கோவில்கள் இந்தோனேஷியாவில் நம்மளால் பார்க்க முடியுது. அதையும் தாண்டி இந்தோனேஷியா கூட பல முக்கியமான ஒப்பந்தங்கள், இந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட் தான் சீனாவினுடைய உயிர் மூச்சாக இருக்குது. அதை இந்தியா கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்தோனேஷியா கூட ஒரு நல்ல உறவு வேணும். இந்த சவுத் சைனா சீல இருக்கக்கூடிய நாடுகளும் சைனாவை எதிர்க்கணும்னா இந்தியாவினுடைய உறவு அப்படின்றது வேணும். இதனால் இந்தியாவும் இந்தோனேஷியாவினுடைய உறவு அப்படின்றது இன்னும் தீவிரமாக ரொம்ப உறுதியாக மாறும் அப்படின்ற மாதிரி வல்லுநர்களால் சொல்லப்படுது. அதை தொடர்ந்து இந்தியாவுடைய பிரதமர் ஆஸ்திரேலியாவினுடைய மெல்போர்ன் நகரத்துக்கு போய் இறங்கினார். அங்கே அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டுச்சு. ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் கிட்டத்தட்ட 18 முக்கியமான ஒப்பந்தங்கள். இதில் நம்மளுடைய நியூக்ளியர் எனர்ஜியை பாதுகாக்கிற வகையில் யுரேனியம் ஆஸ்திரேலியா கிட்டேருந்து வாங்கக்கூடிய ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. உலகத்தினுடைய 28% யுரேனியம் ரிசோர்ஸை ஆஸ்திரேலியா வச்சுருக்காங்க. இந்தியா ஆஸ்திரேலியா கிட்டேருந்து யுரேனியம் வாங்குறது அப்படின்றது சப்ளை செயினில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அது வரக்கூடிய இடத்துல மத்திய கிழக்கு மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலான பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் உள்ள கண்ட்ரிஸ் எதுவுமே கிடையாது. அதையும் தாண்டி ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு ஒரு சிறந்த நட்பு நாடு. இதே ஆஸ்திரேலிய பிரதமர் தான் ஒரு காலத்தில் பேசும்போது இந்தியாவினுடைய பிரதமர் தான் என்னுடைய பாஸ் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். ஸோ ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்குமான உறவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தெரியும். அப்போ நம்மளுடைய நியூக்ளியர் எனர்ஜியை செக்யூர் பண்ணுறதுக்கு யுரேனியமை ஆஸ்திரேலியாவிலேருந்து வாங்கக்கூடிய இந்த ஒரு ஒப்பந்தத்தை பொறுத்த அளவுக்கு இது ஒரு சமயோஜிதமான ஒப்பந்தம் அப்படின்ற மாதிரியும் வல்லுநர்களால் சொல்லப்படுது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு லித்தியம், கோபால்ட் மாதிரியான ரேர் எர்த் மினரல்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறாங்க. சைனா ரேர் எர்த் மினரல் சப்ளை பண்ணுறதுல ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஹோல்டு இருக்கக்கூடிய நாடாக இருக்குது. சைனா கிட்டேருந்து சப்ளை செயினை டைவர்ஸ் பண்ணணும். இந்தியா அட்வான்ஸ் டெக்னாலஜியான ஈவி மாதிரியான விஷயங்களில் சைனாவை நம்பி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு இந்த ஆஸ்திரேலியாவுடனான லித்தியம் கோபால்ட் ஒப்பந்தம் மிகப்பெரிய உதவிகரமாக இருக்கும். அதையும் தாண்டி இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலிய நேவிக்குமான மேரிடைம் கோஆப்ரேஷன், இந்தியாவினுடைய மிலிட்ரி சார்ந்த கோச்சஸ் ஆஸ்திரேலியன் டிஃபென்ஸ் காலேஜில் தொடர்ந்து இருக்கணும். இந்த மாதிரி பல நட்புறவை மேம்படுத்தக்கூடிய ஒப்பந்தங்கள் ஆஸ்திரேலியா கூடயும் போடப்பட்டிருக்கு. இந்தியன் டயோஸ்போராவை ஆஸ்திரேலியாவில் அட்ரஸ் பண்ணும்போது இந்தியாவுடைய பிரதமர் வணக்கம் அப்படின்னு அவருடைய உரையை தொடங்கினார். இந்தியாவினுடைய பல மொழிகள் பேசக்கூடிய மக்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. பல மொழிகள்லையும் கிரீட்டிங்ஸ் சொல்லி அவருடைய உரையை ஆஸ்திரேலியாவில் தொடங்கினார். ஆஸ்திரேலியாவையும் தாண்டி இந்த இந்தோனேஷியாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு இணைப்பு அப்படின்றது ரொம்பவே வலுவானது. ஏன்னா சம்ஸ்கிருதம் இந்தோனேஷியாவில் பேசக்கூடிய மொழியில் 50% கலந்துருக்கு. இந்தோனேஷியாவில் பேசக்கூடிய மொழிக்கு பேர் பஹாஷா தான். இது சம்ஸ்கிருத வார்த்தையான பாஷாவிலிருந்து திரிஞ்சு போனது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது.
அதையும் தாண்டி இந்தியாவில் எப்படி பல ரீஜனல் லாங்குவேஜஸ் பேசப்படுதோ அதே மாதிரி இந்தோனேஷியாலையும் பல ரீஜனல் லாங்குவேஜஸ் பேசப்படுது. இந்தோனேஷியாவுக்கும் இந்தியாவுக்குமான அந்த ஒரு வரலாற்று ரீதியான தொடர்பு அப்படின்றதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்குமான அந்த ஒரு தொடர்பு அப்படின்றது சைனா எதிர்ப்பு அப்படின்ற விஷயத்தில் ஏற்கனவே குவாட் அமைப்பில் ஆஸ்திரேலியா இருக்காங்க. ஆனால் அந்த குவாட் இப்போ அமெரிக்காவினுடைய தேவையற்ற நடவடிக்கையால் செயலிழந்து போனதுனால ஆஸ்திரேலியா இந்தோனேஷிய உறவு இந்த ஒட்டுமொத்த சவுத் ஏஷியன் பெல்ட் அதையும் தாண்டி ஆஸ்திரேலியா வரைக்கும் இந்தியாவினுடைய ஆதிக்கத்தை நீண்டு இருக்கிறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இந்தோனேஷியாவோட இயற்கையாகவே இந்தியாவுக்கு மிகப்பெரிய தொடர்பு இருந்தாலும் ஆஸ்திரேலியாவுடனான பல முக்கிய ஒப்பந்தங்கள் இந்தியாவை மிகப்பெரிய அளவுக்கு விக்சித் பாரத் அப்படின்ற திட்டத்தை நோக்கி கொண்டு போகிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் அரசியல் வல்லுநர்களால் சொல்லப்படுது. இது சம்மந்தமான உங்கள் கருத்துக்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மோக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஜெய் ஹிந்த்.